தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு ஆசிரியர்கள் கூட்டுறவு கடன் சங்கத்தின் 20வது பொதுப் பேரவைக் கூட்டம் புதுச்சேரி லிலன் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சங்கத் தலைவர் மனோகரன் தலைமை தாங்கினார். சங்கக்குழு உறுப்பினர் பொற்செழியன் அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேசிய மற்றும் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற 14 அரசு ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து அரசாணைப்படி 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் தொடர்ந்து பயின்று மருத்துவ பட்டப்படிப்பில் தேர்வாகியுள்ள 33 மாணவர்களுக்கும் மேலும் 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பாடவாரியாக 100% மதிப்பெண் பெற்ற 46 சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கும் ஊக்கத்தொகையாக மொத்தம் 5,04,000 பரிசுத் தொகை வழங்கினர். நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் எஸ்வந்த் ஐயா, பள்ளிக்கல்வி இணை இயக்குநர் சிவகாமி, கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் சாரங்கபாணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொதுப்பேரவை கூட்டத்தில் உறுப்பினர்களுக்கு 3.5% பங்கு ஈவுத்தொகை வழங்குவது, 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் அனுமதித்தல், பங்கு மூலதன உச்சவரம்பு உயர்த்தல், இயக்குநர் குழு பதவிக்கால திருத்தம் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் இறப்பு பொது சேம நலநிதி தொகையை தற்போதைய ரூபாய் 10 லட்சத்திலிருந்து ரூபாய் 15 லட்சமாக 2026 முதல் உயர்த்தும் திட்டமும் அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாரத் ஸ்டேட் வங்கியின் ஆயுள் காப்பீடு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் ரூபாய் 15 லட்சம் வரை காப்பீடு வழங்கும் புதிய திட்டத்தையும் சங்க தலைவர் மனோகரன் அறிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள், ஆசிரியர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்டு வந்த இலவச அரிசி ஏற்கனவே வழங்கி வந்த டெண்டர் முடிந்த காரணத்தால் 2 மாதங்களாக நிறுத்தப்பட்டிருந்தது. முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தபடி தற்போது புதிய டெண்டர் விடப்பட்டு ரேஷன் கடை மூலம் பொதுமக்களுக்கு இலவச அரிசி வழங்கும் பணி தொடங்கியது. அந்த வகையில் மணவெளி தொகுதிக்குட்பட்ட தானம்பாளையம் மற்றும் தவளக்குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச அரிசியை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் விடுபட்ட மாதங்களுக்கான இலவச அரிசியும் தீபாவளி தொகுப்பு பொருட்களும் விரைவில் வழங்கப்படும் என சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணமூர்த்தி, நாகமுத்து பகலவன், ஆதி நாராயணன், சகாயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். வா சுப்பையா நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி நெல்லித்தோப்பில் உள்ள வா சுப்பையா சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு சார்பில் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவருடன் துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர் ஆகியோரும் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். நிகழ்வில் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலத்தை கடந்த 1977ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் புயல் தாக்கும் என வானிலை ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்திருந்தனர். அப்போது புதுச்சேரியில் பெரும் அச்சம் நிலவிய நிலையில் பொதுமக்கள் வில்லியனூர் மாதா ஆலயத்திற்கு சென்று தங்களை புயல் பாதிப்பிலிருந்து காக்க வேண்டி பிரார்த்தனை செய்தனர். அவர்களின் நம்பிக்கையும் பிரார்த்தனையும் காரணமாக புயல் வேறு திசைக்கு திரும்பியதாக நம்பப்படுகிறது. இதற்காக நன்றி செலுத்தும் அடையாளமாக ஆண்டுதோறும் அக்டோபர் மாதத்தில் வில்லியனூர் மாதா ஆலயத்திற்கு பரிகார பாத யாத்திரை நடத்தப்படும் வழக்கம் உள்ளது. அதன்படி இந்த ஆண்டு 47வது ஆண்டு பரிகார பாத யாத்திரை புதுவை மிஷன் வீதி ஜென்மராகினி ஆலயத்திலிருந்து தொடங்கியது. தேர் பவனியை புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டம் முதன்மை குரு பேரருட்பணி குழந்தைசாமி துவக்கி வைத்தார். அருட்பணி ரொசாரியோ பாத யாத்திரையை தொடங்கி வைத்தார். பாத யாத்திரைக்கு புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்டம் மேதகு பேராசிரியர் டாக்டர் பிரான்சிஸ் கலர்ட்ஸ் தலைமை தாங்கினார். பாத யாத்திரை புசிவீதி, மறைமலை அடிகள் சாலை, ரெட்டியார்பாளையம், மூலக்குளம் வழியாக வில்லியனூர் மாதா ஆலயத்தை சென்றடைந்தது. சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. மத நல்லிணக்கம் தலைவர்கள், ஊர் பெரியவர்கள் மலர் தூவி அன்னையின் ஆசீர்வாதம் பெற்று சென்றனர். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சசிபாலன் உட்பட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பாத யாத்திரை வழியாக சென்ற பக்தர்களுக்கு அரசியல் பிரமுகர்கள், சமூக சேவகர்கள் தண்ணீர், தேநீர் வழங்கி சேவையில் ஈடுபட்டனர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செபிப்போமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தை வைத்தியரிடம் இந்த பவனி வரும் இடமெல்லாம் உறுப்பினரோடு இப்போது புகைப்படமானது எடுக்கப்படும். மற்ற திருத்தல பக்தர்கள் நீங்கள் புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராம நுழைவாயிலிருந்து மந்தைவெளி திடல் வரை சிமெண்ட் கான்கிரீட் சாலையை புதுப்பித்தல் மற்றும் தேவையான இடங்களில் யூ வடிவ வாய்க்கால் புனரமைப்பு பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 67.33 லட்சத்துக்கான பூமி பூஜை விழாவும், அதனைத் தொடர்ந்து சேதராப்பட்டு கிராமத்தில் பிரதான சாலை சந்திப்பில் தடுப்புடன் கூடிய நடைபாதை அமைக்கும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 24.3 லட்சத்திற்கான பூமி பூஜை விழாவும் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய் சரவணன்குமார் மற்றும் அவரது துணைவியார் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி ஆகியோர் தலைமையில் பூஜை செய்து பணி தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் அருண் ஆனந்த் மற்றும் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, சீகா பார்த்திபன், அன்பு, மணிமாறன், மைக்கேல், பாஸ்கரன், பிரகாஷ், அஜித்குமார், மணிபாலன், புருஷோத்தமன், ஏழுமலை, தேவராசு, சீனு, தேவா உட்பட முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வானம் மேகமூட்டமுடன் காணப்பட்டு வந்த நிலையில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அந்த நிலையில் கடந்த சில நாட்களாக கடுமையான அனல் காற்றுடன் வெயில் வீசி வந்தது. இந்த நிலையில் வானம் மேகமூட்டமாக காணப்பட்ட நிலையில் திடீரென இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. நகர பகுதிகளான உப்பளம், முதலியார்பேட்டை, முத்தியால்பேட்டை, கடற்கரை சாலை, புதிய பேருந்து நிலையம், விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து அதிக கனமழை பெய்தது. இரவு முழுவதும் விட்டுவிட்டு பெய்த கனமழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள கடைகள் மற்றும் வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். கடந்த 3 தினங்களாக நகரப்பகுதியில் கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் கிராமப்புறங்களில் ஆங்காங்கே தொடர்ந்து அதி கனமழை பெய்து வருவதால் புதுச்சேரி மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பொதுமக்களின் பாதுகாப்பை முன்னிட்டு ஓரல் மற்றும் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி நிபுணர் மருத்துவர்கள் இணைந்து 11th ஹார் எனும் திட்டத்தை தொடங்கியுள்ளனர். இந்த திட்டம் விபத்துகள் அல்லது அவசர நிலை நேரங்களில் முதல் வரிசையில் செயல்படும் காவல்துறையினருக்கு முதலுதவி பெட்டிகளை வழங்கும் முயற்சியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் நீல் டொமினிக் ஆவார். இத்திட்டத்தின் கருத்து வடிவமைப்பை டாக்டர் ராஜ், டாக்டர் ஜெயந்தி, டாக்டர் ரிச்சர்ட் அகிலன், டாக்டர் ஜோயல் மற்றும் டாக்டர் ரேச்சல் ஆகியோர் இணைந்து உருவாக்கியுள்ளனர். அணுக முடியாதவரை அணுகுவோம் என்ற நோக்கத்துடன் சமூக பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் வகையில் இந்த முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. திட்டத்தின் தொடக்க நிகழ்ச்சியாக முதல் கட்டமாக 200 முதல் உதவி பெட்டிகள் புதுச்சேரி காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டன. மருத்துவர் குழு தெரிவித்ததாவது, இது ஆரம்ப கட்டம் மட்டுமே. எதிர்காலத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் உள்ள காவல்துறையினருக்கும் இந்த முதலுதவி பெட்டிகளை வழங்கும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. 11th ஹார் திட்டம் மருத்துவர்கள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து சமூக நலனுக்காக எடுத்துள்ள அரிய முயற்சியாக திகழ்கிறது. அவசர நேரத்தில் உயிர்காக்கும் சக்தி மற்றும் சேவையின் பாலமாக இம்முயற்சி விளங்குகிறது.
பாரதிய ஜனதா கட்சியின் வர்த்தக பிரிவு மாநில இணையமைப்பாளர் மதன் பிறந்தநாள் விழா புதுச்சேரி சுதேசிமில் வளாகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மறைமலையடிகள் சாலையில் நடைபெற்ற இவ்விழாவில் இல்லத்தரசிகளுக்கு புடவை, குடை வழங்கப்பட்டது. மேலும் தெருவோர சிறு வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டிகள் மற்றும் சிறிய ரக பூக்கடை அமைப்புகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சப்தகிரி ராமலிங்கம் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், தீப்பாய்ந்தான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், வன்னியர் வளர்ச்சி பேரியக்க தலைவர் செந்தில் கவுண்டர், பாஜக மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன் குமார், லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர்கள் ஜெயலட்சுமி கனகராஜ், மாநில செயலாளர் தமிழ்மாறன், மாநில பொருளாளர் ராஜகணபதி, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் NSJ ஜெய்பால், பாஜக மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி, பட்டியல் அணி மாநில தலைவர் காத்தவராயன், வர்த்தக பிரிவு மாநில அமைப்பாளர் மொபைல் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு மதனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் 54 கிராம உதவியாளர் மற்றும் 9 பல்நோக்கு உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு காரைக்காலில் நடைபெற்றது. இத்தேர்வு காரைக்காலில் உள்ள கல்லூரி மற்றும் பள்ளி உள்ளிட்ட மொத்தம் 10 மையங்களில் நடைபெற்றது. தேர்வானது காலை 10 மணி முதல் 12 மணி வரை நடைபெற்றது. விண்ணப்பித்த தேர்வர்கள் தங்களது நுழைவுச் சீட்டுகளை ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்து தேர்வில் கலந்து கொண்டனர். அனைத்து தேர்வு மையங்களிலும் மொபைல் இணைய சேவை தடுப்பு, CCTV கண்காணிப்பு, தேர்வர்களின் சோதனை, பயோமெட்ரிக் வருகை பதிவு உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. தேர்வர்கள் தங்களது அனுமதி அட்டைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். தேர்வை முன்னிட்டு அனைத்து மையங்களிலும் காவல்துறை பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். இத்தேர்வில் காரைக்காலில் மொத்தம் 3615 தேர்வர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் 1758 பேர் தேர்வில் பங்கேற்றனர். தேர்வு நடைபெறும் மையங்களை புதுச்சேரி அரசு வேளாண் துறை செயலாளர் மற்றும் தேர்வு சிறப்பு பார்வையாளர் சௌத்ரி முகமது யாசன் மற்றும் காரைக்கால் மாவட்ட சார்பு ஆட்சியர் பூஜா ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். மேலும் தேர்வு சிறப்பு பார்வையாளர் தலைமையில் மண்டல தேர்வு பார்வையாளர் தில்லைவேல் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் ஆகியோர் தேர்வு பணிகளில் ஈடுபட்டனர். வில்லியனூர் தூய லூதன்னை திருத்தலத்திற்கான 47வது ஆண்டு பரிகார பாத யாத்திரை சென்ற மக்களை வரவேற்கும் விதமாக ஒவ்வொரு வருடமும் பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் பக்தர்களுக்கு பிஸ்கெட் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த வருடமும் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் JJ நகர் பகுதியில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் தண்ணீர் மற்றும் பிஸ்கெட் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஜோசப், அல்பர்ட்ராஜ், முனுசாமி, மகேஷ், ராஜேஷ், குமரன், ரம்போ ராஜா, ஆனந்த் ஜான்சன், விக்கி, மோகன் பாண்டியன் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் கண்ணமங்கலம் தனியார் திருமண நிலையத்தில் பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் உத்தரவின் பேரில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி முன்னிலையில் இந்த பூத் கமிட்டி நடைபெற்றது. இதில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு பாலமுருகன் மற்றும் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பங்கு பெற்ற உறுப்பினர்களுக்கு பல்வேறு விளக்கங்களை விளக்கி கூறினர். இந்த 2 தேர்தலிலும் வெற்றி வாகை சூடிய இந்த வானூர் சட்டமன்ற தொகுதியில் அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற பல்வேறு யுக்திகளை நமது கழக நிர்வாகிகள் பின்பற்றிடவும், பலதரப்பு மக்களின் வாக்குகளை நமக்கு சாதகமாக மாற்றியமைக்க பல்வேறு வழிமுறைகளை கையாளுவோம் இந்த பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் வழிவகை செய்யும் என நிகழ்ச்சியில் எடுத்துக் கூறப்பட்டது. இதில் வடக்கு ஒன்றிய செயலாளர் LK கண்ணன் வரவேற்புரை வழங்கினார். பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடன் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியின் முடிவில் கண்ணமங்கலம் கிளைக்கழக வேலு, சங்கர்மதி, ஜனகராஜ் உள்ளிட்டவர் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசின் PSRLM திட்டத்தின் கீழ் காரைக்கால் ஊரக வளர்ச்சித் துறையின் சார்பில் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களில் ஆட்டோ ஓட்டும் பயிற்சி பெற்ற நெடுங்காடு, கோட்டுச்சேரி தொகுதியை சேர்ந்த 3 பயனாளிகளுக்கு முதற்கட்டமாக வட்டியில்லா கடன் மூலம் E3 ஆட்டோக்கள் வழங்கப்பட்டன. இதில் கோட்டுச்சேரி கொம்யூன் திருவேட்டக்குடி ராஜா கணபதி நகர் பகுதியைச் சேர்ந்த சிவகாம சுந்தரி முருகானந்தம் இல்லத்திற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்கா நேரில் சென்று புதிதாக வாங்கிய ஆட்டோவிற்கு பூஜை செய்து அவருடன் சேர்ந்து பயணம் செய்தார். இந்நிகழ்வில் காரைக்கால் இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி ரங்கநாதன், வட்டார அளவிலான கூட்டமைப்பின் உறுப்பினர்கள், திருவேட்டக்குடி அளவிலான பஞ்சாயத்து உறுப்பினர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூதன்னை திருத்தலம் 47வது பரிகார பாத யாத்திரையினை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மக்கள் சேவகர் டாக்டர் நாராயணசாமி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட கம்பன் நகர் பேருந்து நிறுத்தம், உழவர்கரை மூலக்குளம் சர்ச் எதிரில் மற்றும் மரும்பாத்தபுரம் பேருந்து நிறுத்தம் ஆகிய பகுதிகளில் பாத யாத்திரை செல்லும் 2000 பக்தர்களுக்கு பிஸ்கெட், மோர், குளிர்பானம் மற்றும் தண்ணீர் பாட்டில்களை தனது சொந்த செலவில் வழங்கினார். மேலும் பாத யாத்திரை முடித்து வீடு திரும்பும் பக்தர்களுக்கு இலவச பேருந்து வசதியும் டாக்டர் நாராயணசாமி ஏற்பாடு செய்தார். இந்நிகழ்வில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த சார்லஸ் மார்ட்டின், மத்திய பல்கலைக்கழக விவகாரத்தில் நாம் 2 பக்கமும் பார்க்க வேண்டும். ஆனால் மாணவர்களை தாக்கியது மிகவும் தவறான விஷயம்தான். அதே சமயம் பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு தரப்பிலிருந்து எந்தவிதமான புகார்களும் வரவில்லை என கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் தீர விசாரித்துதான் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். மாணவர்களும் காவல்துறை அதிகாரி ஒருவரை சிறைப்பிடித்ததாக கூறப்படுகிறது. எனவே 2 தரப்பிலும் தவறுகள் இருப்பதாக தெரிகிறது. இவ்விவகாரத்தில் பல்கலைக்கழக நிர்வாகமும் சரி, மாணவர்கள் தரப்பும் சரி, அனைவரும் பேசிதான் ஒரு முடிவெடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மாணவி தரப்பிலிருந்து இதுவரை எந்த புகாரும் அளிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. அவ்வாறு பாதிக்கப்பட்ட மாணவிகள் யாராவது புகார் அளித்தால் நானே அவர்களுடன் நின்று அதில் நியாயம் கிடைப்பதற்காக பாடுபடுவேன். JCM மக்கள் மன்ற பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் கட்சி குறித்து பிறகு முடிவு செய்வேன் என தெரிவித்தார். அது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் ஒன்று இருக்குது. அப்படி இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட் சைட்லையும் இது வரைக்கும் ஒரு ப்ராப்பரான கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்து இது வரைக்கும் ஃப்ரெண்டில் வரல. இவங்களாம் ஒரு இஷ்யூ சொல்கிறாங்க. பட் இதை வந்து தீவிரமாக ஒரு விசாரித்து தான் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியுமே தவிர இது ஏதோ ஒரு போக்கில் பண்ண முடியாது. அதே மாதிரி போலீஸ் வந்திருக்காங்க கேம்பஸில், அவங்களையும் வந்து ஒரு சீனியர் ஆஃபீஸரை வந்து அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் டீட்டெயில்டாக இந்த விஷயத்தை நம்ம ஸ்டடி பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட் சைட்லையும் சில தவறுகள்லாம் இருக்குது. இது வந்து உட்காந்து இது சம்மந்தப்பட்டவங்க மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே உட்காந்து டிபார்ட்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து இது ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா உட்காந்து பேசி சம்மந்தப்பட்டு அதை தீர்வு கொண்டு வரணும். ப்ரொஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா நம்ம இதை பேசுகிறது எல்லாமே ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வரணும். வணிகர் மாநாட்டிலையும் நம்ம பேசுனது வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும். இல்லை மற்ற மாநிலத்திலேருந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இங்கே வந்து ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணணும், டூரிஸ்ட் வரணும்னாலும் ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த சேஃப்டி வந்து இது ஒரு நம்மளோட கடமை மட்டும் இல்லை, இது ஒரு உரிமை. அதனால் இதை கண்டிப்பாக வந்து நம்ம அதை எவ்வளோ வந்து பாதுகாப்பாக மக்களை நம்ம வச்சுருக்கோமோ அது மிக நல்லது. அதுக்கு உரிய நடவடிக்கையும் அரசாங்கம் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். வாக்கு திருட்டிற்கு சம்பந்தமாக இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ராகுல் காந்தி வைத்து 5 கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் 5 கோடி கையெழுத்துக்களை பெற அனைத்து மாநிலங்களிலும் வாக்கு திருட்டு சம்பந்தமாக இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ராகுல் காந்தி வைத்து 5 கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் 5 கோடி கையெழுத்துக்களை பெற அனைத்து மாநிலங்களும் வாக்கு திருட்டு விழிப்புணர்வு பிரச்சார கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் அறிவுறுத்தலின்படி கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் ஏற்பாட்டில் கையெழுத்து பெறும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து கையெழுத்து பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அனைத்து பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தூய லூர்தன்னை திருத்தலத்திற்கான 47வது ஆண்டு பரிகார பாத யாத்திரை சென்ற பக்தர்களை வரவேற்கும் விதமாக உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜெயாநகர் எதிர்ப்புறம் உள்ள மெயின் ரோட்டில் ரெட்டியார்பாளையம் பகுதியில் சமூக சேவகி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா அறிவுறுத்தலின்படி தொகுதி செயலாளர் கலியமூர்த்தி தலைமையில் பாத யாத்திரையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு குடிநீர், குளிர்பானம், பிஸ்கெட் பாக்கெட்டுகள், மெழுகுவர்த்தி, கேக் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் பாதுகாத்துறையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா சொந்த செலவில் பாத யாத்திரை சென்ற 2000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு குடிநீர், குளிர்பானங்கள், மெழுகுவர்த்தி, கேக் மற்றும் பிஸ்கெட் பாக்கெட்டுகளை வழங்கினார்.
புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாலியல் புகாரில் ஈடுபட்ட பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை தாக்கிய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மாணவர்கள் மீது போடப்பட்ட பொய்யான வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசுக்கு எதிராக காரைக்காலில் உள்ள புதிய பேருந்து நிலையம் அருகே காரைக்கால் மக்கள் போராட்டக் குழு சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டு புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்களை தாக்கிய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக மாணவர்களை போராட்டம் நடத்திய மாணவர்களை பூட்சு காலா எட்டி உதைத்த காவலர்களை கண்டிக்கின்றோம். சேவை ரெக்கார்டு ஹோல்டர் போரம் சார்பில் 5ஆம் ஆண்டு ஆசிரியர் தின விழா புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. மொழிவாழ்த்துடன் தொடங்கிய விழாவிற்கு முனைவர் வரகுண பாண்டியன், தமிழ்துறை பேராசிரியர் சிவசக்தி, சாதனை பெண் ஆசிரியர் சீதலாதேவி ஆகியோர் தலைமை வகித்தனர். தலைமை ஆசிரியர் கலைசெல்வி மற்றும் மல்லிகா ஆகியோர் முன்னிலை வகிக்க புதுவை தமிழ் சங்க தலைவர் முத்து கலந்து கொண்டு விருது வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அண்ணா கலை கல்லூரி, விழுப்புரம் முனைவர் அசோகன், தாகூர் கலை கல்லூரி பேராசிரியர் சம்பத்குமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் ஒமேகா ராணி, ஜெகதீசன், செந்தில், ராஜா, வாசுகி, பொன்னரசு, கேத்ரின், மெட்டில்டா, விழுப்புரம் அதனி உள்ளிட்ட பொதுமக்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட சுப்பையா நகர் பகுதியில் அமைந்துள்ள பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத 4ஆம் சனிக்கிழமை சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார். மேலும் சிறப்பு வழிபாடு பூஜையில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிழக்கு வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார் மற்றும் கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக தொகுதி கழக செயலாளர் ராஜா, மாநில துணை செயலாளர் கணேசன், தொகுதி துணை செயலாளர் சிவா, அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா, ஆர்கே நகர் வார்டு செயலாளர் பாலு, தொகுதி எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சரவணன், வார்டு துணை செயலாளர் அன்பு மற்றும் கழக நிர்வாகிகள், காத்தவராயன், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு சார்பில் ரிக்ஷா வண்டி பேரணி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் புதுவையில் உள்ள சமூக அமைப்புகள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வின் முக்கிய நோக்கமாக குரல் கொடுப்போம், பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுப்போம், காத்திடுவோம், பெண் குழந்தைகளை காத்திடுவோம் என்ற விழிப்புணர்வு பேரணியை தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு நிறுவனர் எலிசபெத் ராணி பொம்மை உடை அணிந்து நிகழ்வினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் தனலட்சுமி, துரை ஆறுமுகம், ஐயா அறக்கட்டளை, பாஸ்கர், ஆறு, பிரேமா, பரமசிவம், தேவி, பிரேமா என பல்வேறு சமூக பணியாளர்கள் இணைந்து இந்த பேரணியில் பங்கு பெற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பேரணி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் ஆரம்பித்து அண்ணா சாலை கம்மன் கலையரங்கம் அருகில் நிறைவு பெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு எலிசபெத் ராணி செய்திருந்தார். மஞ்சினி நாகம்மாள் கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளை மற்றும் சித்த மருத்துவ மண்டல ஆராய்ச்சி நிலையம் இணைந்து நடத்திய பொதுமக்களுக்கான இலவச சித்த மருத்துவ முகாம் வேல்ராம்பட்டு துலுக்கானத்தம்மன் திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. மஞ்சினி நாகம்மாள் அறக்கட்டளையின் நிறுவனர் கிருத்திகா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சித்த மருத்துவ ஆராய்ச்சி அலுவலர், சித்த மருத்துவர் வாசுதேவன், மருத்துவர் வினோதினி மற்றும் கண் மருத்துவர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மருத்துவ சிகிச்சைகளை அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் அய்யனார் மற்றும் அனைத்து சமூக கூட்டமைப்பு தலைவர் சித்தானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு உதவியாக கலாம் சமூக இலக்கிய மற்றும் இளைஞர் அமைப்பு தலைவர் அய்யனார், தேசம் நேசம் இயற்கை அமைப்பின் முருகன், நல்லோர் வட்டம் பிரிவின் உறுப்பினர் துரை, ஔவையார் சேவை அமைப்பு கருணாநிதி, மண்ணுக்கும் மக்களுக்கும் சமூக சேவை அமைப்பின் பொதுச் செயலாளர் வினோத்குமார், சமூக சேவகி
பிரதிமா மற்றும் சத்யராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சமூக நல்லிணக்கம் பொது சேவை இயக்கத்தின் தலைவர் பரிதா மற்றும் மண்ணுக்கும் மக்களுக்கும் சமூக சேவை அமைப்பின் தலைவர் மகேந்திரவேலன் ஆகியோர் செய்திருந்தனர். சமூக சேவைக்கு பிரியங்கா பொதுமக்களை ஒருங்கிணைத்தார். இந்த மருத்துவ முகாமில் 80க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனை மற்றும் இலவச மருந்து பெற்று பயனடைந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.